ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் பார்டர் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி பார்டர் டிசைன் எப்பயுமே திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் நான் திக் லைன் போட்டேன், அடுத்த தின் லைன், அடுத்து ஹம்ஸ் கொடுத்து நம்ம பார்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் டிசைனு, எலஃபண்ட்டு, லோட்டஸ் இது எல்லாமே நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். எலஃபண்ட், லோட்டஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டு டாப்பிக்கே தனியாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்டர் டிசைன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பேசிக் ஃபில்லிங்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம அட்வான்ஸ் பார்டர் இப்போ ஃபஸ்ட் பார்த்துடலாம். திக் லைன், தின் லைன் கொடுத்தாச்சு, ஹம்ஸ் கொடுக்கலாம். ஹம்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், அது எப்படின்னா ஹாஃப் செமி சர்க்கிள் மாதிரி, செமி சர்க்கிள்லையுமே ஒரு ஹாஃப் சர்க்கிள் நம்ம எடுத்து நம்ம வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு எலகண்ட்டாகவும் தெரியும். வைக்க பார்த்திங்களா, ஒரு ஹாஃப் சர்க்கிள் எடுத்துட்டேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு லோட்டஸோட முட்டை அந்த மாதிரி இருக்கா. இது வந்து நம்ம இப்போ கொடுக்குறது, இதுக்கு வெளியில் சின்ன சின்ன ரவுண்டு கொடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த ஃபில்லிங்ஸ் வந்து இப்போ நீங்கள் ரஃபாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங், நெகட்டிவ்ஸ் இதில் வந்து எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ராப்பராங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, நீங்கள் அந்த ஷேப் மேலேயே டார்க் பண்ணி கொண்டு வரலாம். இப்போதைக்கு சும்மா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ரிவர்ஸ் ஃபில்லிங் வரப்போலாம் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாகவே ஆயிடுவீங்க. ஸோ டோன்ட் வரி, அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் அதே மாதிரி திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் கொடுத்து எலஃபண்ட் டிசைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பேபி எலஃபண்ட், திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் எப்பயும் போல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபி எலஃபண்ட் நான் உங்களுக்கு காமிப்பேன். நீங்கள் கோன் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டிசைன் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வரும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கேன். ஸ்பீடாக மீன்ஸ் உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நான் ரஃப் ஷீட்டில் தான் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பீடாக போடுவேன். பட் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அழகாக ரொம்ப பொறுமையாக டிசைன்ஸ் வந்து கவர் பண்ணி கொண்டு வரணும். ஹம்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் லைனில் போடணும். ஓகேவா? மேக்ஸிமம் ப்ராக்டிஸ்ங்கிறனால வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் சிக்கல் அனுப்புதெல்லாம் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கோன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது பேபி எலஃபண்ட், சும்மா ஒரு 6 மாதிரி போட்டு ஒரு கவ், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு ஜி போட்டு ஜியிலேருந்து ஒரு கவ், அவ்வளோதான். இதுதான் பேபி எலஃபண்ட்டு. இதை போட்டுட்டுமே நான் அடுத்து வந்து ஃபில்லிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 4 எலஃபண்ட் போடலாம். நீங்கள் சுற்றி வந்து உங்கள் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணி விட்டுறலாம். பேபி எலஃபண்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் நீங்கள் லோட்டஸ் போடலாம், பீகாக் போடலாம், நிறைய டிசைன்ஸ் கொண்டு வரலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். சரியா? ஹம்ஸ் கொடுத்து நம்மளோட பார்டரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட் போட்டோம்ல ஒரு லீஃப், அதுலேயே வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி. நீங்கள் வந்து பார்டர்ஸ்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். சின்ன சின்ன பார்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபில்லிங்ஸு, செக்குடு இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ஹேண்டில் இருந்து கொடுப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி சும்மா சின்ன ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டு ஒரு ஃப்ளவர், அவ்வளோ. இதில் ஃபில் பண்ணுறோம். இதெல்லாமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட போகிறீங்க. ஓகேவா? நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு இதிலே நீங்கள் வந்து அந்த மேலே கொடுத்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துக்கலாம்.
இல்லை லைட்டாக ஷேடிங்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். ஷேடிங்லாம் ரொம்ப ஈஸி. நான் ஷேடிங்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஓரலாக சொல்லித்தரேன், அப்படி இல்லைன்னா லைவ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ கீழே மட்டும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், அப்படியே கூட விடலாம். இல்லை மேலே மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான் நீங்கள் மெஹந்தி டிசைன்ஸ் போடுறது எல்லாமே. ஓகேவா? மறுபடியும் நம்ம வந்து திக் லைன் வந்து மேலே ஜாயின் ஆகிடும், தின் லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்து இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம திக் லைன் தின் லைன் ஹம்ஸ் கொடுத்து நம்மளோட டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், இது வந்து சும்மா ஒரு லைன் ஒரு பம்ப் கொடுத்து ஒரு இது வந்து இந்த பில்லர்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வெளியில் ஷேட் பண்ணுறேன் இல்லை, இதை நீங்கள் வந்து அந்த உள்ள ஒரு லைன் அந்த இது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மட்டும் ஷேட் பண்ணி வெளியில் அப்படியே கூட விடலாம். இதெல்லாம் சும்மா வந்து ஒரு சின்ன சின்ன பார்டர்ஸ். இல்லைன்னா இது மேலே நீங்கள் இதை போட்டுட்டு மேலே ஒரு பீகாக் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப எலகண்ட்டாக அந்த மொட்டை மாடியில் வரும்ல, பால்கனி அந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ். ஒரு லைன் கொடுத்து ஒரு சின்ன பக் கொடுத்து ஒரு லைன், அதே மாதிரி ஆப்போசிட்டில். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி திக் லைன் தின் லைன் ஹம்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை நான் கவரும் பண்ணிடுறேன். திக் லைன் தின் லைன் ஹம்ஸ் கொடுத்து கவர் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் மாதிரிலாம் போடலாம், இல்லை டைமண்ட் ஷேப் போடலாம். டைமண்ட் ஷேப் போட்டுட்டு கூட டைமண்டை உள்ளே மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் ஃபில் பண்ணாமல் விடலாம். ஓகேவா? இது வந்து லைன் கொடுக்குறேன், சின்ன ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்து இதில் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். நம்ம எப்பயும் போல் இந்த லைட்டாக கீழேயும் குட்டியாக மேலேயும் குட்டியாக வரும்ல, அந்த வைன் கொடுத்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து இதில் டாட்டர் லைன் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதில் டாட்டர் லைன் கொடுத்து கவர் பண்ணுறதுனாலுமே கவர் பண்ணிக்கலாம். வெளியில் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெளியில் ஃபில் பண்ணாலும் ஓகே. இல்லை நான் வெளியில் வெயின்ஸோடு நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் 3 லீவ்ஸ் மாதிரி அப்படின்னாலுமே ஓகே. வெயின்ஸோடு ஸ்டாப் பண்ணுறதுனாலுமே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து திக் லைன், நம்ம எப்போயும் போல் திக் லைன் போட்டு தின் லைன் போட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் நீங்கள் வேறு லீஃப் டிசைன் போட்டு கவர் பண்ணுறதுனா கவர் பண்ணிக்கலாம். இல்லை 3D டிசைன்ஸ்லாம் இப்போ இருக்குது, பட் நான் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். பட் இப்போது வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டிசைன்ஸ். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் எங்களுக்கு ஈஸியாகவும் ஒரு டக்குன்னு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பாருங்கள், 2 சைடு லைன் போட்டு மேலே ஒரு சின்ன லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இது உள்ள லோட்டஸ் கொடுக்கலாம், பீகாக் கொடுக்கலாம், குட்டி குட்டி பேர்டு இதை பேரட் மாதிரி கொடுக்கலாம். இல்லை இப்படியே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொடுத்துருக்கோம்ல வைன், அந்த வைன் 3 லீவ்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்டர் டிசைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் வரும் பார்த்திங்களா பார்டர், இந்த ஹேண்டோட அதாவது மெஹந்தி டிசைனோட ஸ்டார்ட் அப் அதில் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக லோட்டஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது உள்ளே நம்ம குட்டி பீக்காக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சின்ன லோட்டஸ். இப்போ வந்து உங்களுக்கு பேசிக் லோட்டஸ் நான் வந்து நம்மளோட டிசைன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நம்ம லோட்டஸ்லாம் வந்து டீப்பாக பார்க்கலாம். அது வந்து லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ளோரல் டிசைன்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு கோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சின்ன சின்ன டிசைன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம திக் லைன் தின் லைன் கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே லோட்டஸ் போட்டிருக்கோம் இந்த டிசைனில். ஓகேவா? நெக்ஸ்ட் அஸ்யூஷுவல் அதே மாதிரி திக் லைன் தின் லைன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு குட்டி குட்டி அதாவது ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு 3D டிசைன். இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள். அட்வான்ஸ்டு பார்டர் டிசைனோட 3D டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓவல் எட்ஜிலேருந்து செகண்ட் ஓவல் எட்ஜுக்கு ஜாயின் பண்ணாமல் ஒரு செமி கர்வாக கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி கீழே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் அதாவது இப்போ எட்ஜிலேருந்து எட்ஜ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஓவலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொண்டு வர போகிறோம்.
இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு எட்ஜ் மட்டும் ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இதில் சென்டரில் எங்கெங்கே ஷேட் கொடுக்கணுமா ஷேட் கொடுத்துக்கலாம், இல்லை ஷேட் வேணானாலும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பால்கனி மாடல், அந்த மாடல் பாருங்கள். மேலே சின்ன சின்ன பெரிய பெரிய ஹம்ஸ் கொடுத்துட்டேன். சென்டரில் ஒரு ஹாஃப் ஓவல் கொடுத்து கீழே ஒரு டாட் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் நான் நிறைய அந்த பில்லர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை நிறைய நீங்கள் பில்லர்ஸ் கொடுக்க வேணாம், ஒரு 3 பில்லர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே இன்னும் அழகாக இருக்கும். மேலே பீகாக் மேலே உட்காந்துருக்க மாதிரி கொடுத்தோன்னாலும் நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பீகாக் வர்றப்போ நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு ஃபுல் டிசைனாக கொடுப்பேன். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம பீகாக் வச்சு போடுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம மேலே பார்த்த பில்லர் டிசைன் அது ஒன்றுமே இல்லை, பெரிய பெரிய ஹம்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு சர்க்கிள், சென்டரில் வந்து ஒரு ஓவல் ஷேப், அவ்வளோதான். இது பாருங்கள், இது வந்து சும்மா டைமண்ட் ஷேப் மாதிரி தான். இது வந்து நம்ம அப்படி இப்படியே ஜாயின் பண்ணிட்டோன்னா இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து வைன் மாதிரி கொடுக்கலாம், இல்லை வெறும் இந்த ஹாஃப் டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி டிசைன்ஸ் மட்டும்தான். இதில் எது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து சும்மா ஷேடிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 3 லேயர்ஸ் போட்டுட்டு அதில் சென்டர் லேயரை மட்டும் ஷேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும், அவ்வளோதான். நீங்கள் நிறைய ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறப்ப, அதுமாரி நிறைய ஷேடிங்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு மெஹந்தி போட்டிருக்கப்ப அந்தளவு எலகண்ட்டாக இல்லைனாலும் மெஹந்தி நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெயின் கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்பெஷல் திக் லைன் தின் லைன் கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் திக் லைன் தின் லைன் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ சென்டரில் வந்து பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஹாஃப் சர்க்கிள் கொடுத்து வெளியில் ஃபுல்லாக ஷேட்ஸ் கொடுத்துட்டேன். இது உள்ளேயுமே நீங்கள் வந்து எலஃபண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை வைன் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொருதுலேயும் ஒவ்வொரு டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து குட்டி ஜும்கா மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஜும்காஸுமே நம்ம வந்து தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? டைமண்ட் ஜும்கா, இந்த ஜும்காலே பேரட் இருக்க மாதிரி, பீகாக்கில் வந்து ஜும்கா வர மாதிரி, இது எல்லாமே டிசைன்ஸ் பார்ப்போம். இது ஒரு சும்மா ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதில் வந்து நம்ம பார்த்துருக்க ஹம்ஸ், இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதுவரை பேசிக்ஸ் பார்த்த டிசைன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற பார்டர்ஸில் இந்த மாதிரி டாட் வச்சு கவர் பண்ணுறதுனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எலகண்ட்டான டிசைன்ஸ் அதெல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் நோட்டில் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறது இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் டிசைன். மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிள், கீழே ஒரு ஹாஃப் சர்க்கிள், ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் அப்படியே வரும் பாருங்கள். ஒரு ஃப்ளவர், இதை நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம், இல்லை ஷேடிங் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இது மாதிரி டைமண்ட் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை ஃபுல்லாக நான் ஷேட் கொடுக்குறேன், ஃப்ளவர் மட்டும் தனியாக தெரியட்டும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு மாடல்ஸ் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் மட்டும் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு இந்த மாடலும் பண்ணிடுங்க. ஓகே? டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.